தமிழ் சினிமாவில் எவ்வளவோ ஹீரோஸ் இருந்தோம். ஏன் வந்து அந்த 4, 5 பேர் மட்டும் எப்பவுமே கண்ணுக்கு தெரிஞ்சுட்டே இருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அவங்க ஒருத்தங்கிட்டயும் வந்துட்டு ஒரு ஒரு ஸ்பெஷல் டேலண்ட்ஸ் இருக்கும். இல்லைன்னா ஒரு ஸ்பெஷல் கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கும். இல்லைன்னா ஏதோ ஒரு விதத்தில் அவங்க தனியாக இருப்பாங்க. அந்த ஒரு விதத்தில் பார்த்தோம்னா, நம்ம தனுஷ் வந்துட்டு அதில் ரொம்ப பெரிய இடத்துல இருக்கார். ஆல்மோஸ்ட் வந்துட்டு சூப்பர் ஸ்டார், உலகநாயகன், தளபதி விஜய், அஜித், விக்ரம், சூர்யா இவங்க எல்லாத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, தனுஷ் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய இடத்துல இருப்பார். அவரோட ஈக்குவல் ரைவல்ரி யாருன்னு பார்த்தீங்கன்னா சிம்புன்னு சொல்லுவாங்க. தனுஷ்னா சிம்பு, இந்த மாதிரி தான் வந்து ஃபேன்ஸ் ஃபைட் பண்ணிக்குவாங்க. எப்படி வந்துட்டு ரஜினி, கமல், தளபதி அந்த மாதிரி இருக்காங்களோ அந்த மாதிரி தனுஷ் அண்ட் சிம்பு வச்சு நிறைய கம்பேரிசன்ஸ் பண்ணுவாங்க. எப்படி வந்துட்டு ஒரு சாதாரண ஒரு மிடில் கிளாஸில் பிறந்த ஒரு ஆள்னால இவ்வளோ பெரிய ஹைட்டுக்கு வர முடிஞ்சுது அப்படிங்கிறத பற்றி நம்ம கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணலாம். 2002 துளுவதோ இளமைன்னு சொல்லிட்டு ஒரு படம் நடித்தார் தனுஷ். ஒரு ரொம்ப சின்ன பையன். அப்போ வந்துட்டு எப்படி வந்துட்டு விஜய் அவர்களுக்கு நிறைய விமர்சனம் வந்துச்சோ அவரோட ஃபஸ்ட்டு படத்துக்கு, அதே அளவுக்கு வந்துட்டு தனுஷ்க்கும் வந்துட்டு நிறைய பேர் நிறைய கிரிட்டிசிசம் வச்சாங்க. அவங்க அப்பா வந்துட்டு ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்து ஒரு டேரக்டர் ஆயிருந்தார். அப்போ வந்துட்டு அவருடைய ஒரு பீக்குன்னு சொல்ல முடியாது, அவர் ஒரு டேரக்டராக எஸ்டாப்ளிஷ் ஆன ஒரு காலங்கள். அவங்க அண்ணா வந்து டைரக்ஷனுக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருந்து அவரும் ஒரு டேரக்டர் ஆகிற அந்த ஸ்டேஜ். அப்போ வந்து இவங்க 2 பேரும் சேர்ந்து தனுஷை வந்து புஷ் பண்ணி ஒரு ஆக்டராக மாற்றுறாங்க. அந்த படம் வந்தது மட்டும்தான் ஸ்டார்டிங். அதுக்கப்புறம் இன்னி வரைக்கும் 2002 2026 வரைக்கும் ஆல்மோஸ்ட் ஒரு நான் ஸ்டாப்பாக வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்க ஒரு ஆக்டர்னா அது தனுஷ்னு சொல்லலாம். ஆல்மோஸ்ட் வந்து சவுத் இந்தியாவிலே வந்து ஒரு டாப் 3 பிஸியஸ்ட் ஆக்டர்ஸில் எப்பயுமே தனுஷ் இருந்துகிட்டே இருப்பார். நிறைய ப்ராஜெக்ட்ஸ் ட்ராப் பண்ணுவார். அவருடைய ஷெடியூல் வந்துட்டு ரொம்ப டைட்டாக இருக்கிறதுனாலையும், அவர் வந்துட்டு இன்னும் நிறைய விஷயங்கள் பண்ணுறதுனாலையும் வந்துட்டு நிறைய படம் ட்ராப் ஆகிற அளவுக்கு ஒரு மனுஷனுக்கு படம் கிடைக்குதுன்னா அது தனுஷாக மட்டும்தான் இருக்க முடியும். அதுவும் வந்து அவர் தமிழ்நாட்டை சேர்ந்து நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு ஒர்க் பண்ணுறாருன்னு நினைக்கிறப்போ ரொம்ப பெருமையாக இருக்குது. அவர் பண்ண பாசிட்டிவ்ஸு, அவரை பற்றி பேச வேண்டிய நிறைய நல்ல விஷயங்கள் நிறைய இருக்குது. ஒன்று ஒன்றா சொல்கிறேன். அவர் வந்து மற்ற ஆக்டர்ஸ் மாதிரி ஜஸ்ட் ஒரு ஆக்டராக மட்டுமே இல்லாமல், இந்த மாதிரி டயர் 1, 2, 3 ஆக்டர்ஸ் இருப்பாங்க. அவங்க வந்துட்டு ஜஸ்ட் ஆக்டிங் மட்டும்தான் மேக்ஸிமம் பண்ணுவாங்க. ஒரு சிலர் வந்து ப்ரொடியூசிங் பண்ணுவாங்க. ஆனால் வந்து இவ்வளோ பெரிய ஆக்டராக இருந்து அதுக்கு சைட் பை சைடு ஈக்குவலான ஒரு பெரிய டேரக்டராகவும் இருக்காருன்னா அது தனுஷ் மட்டும்தான். தமிழ் சினிமா பொறுத்த வரைக்கும் பழைய நீங்கள் நிறைய ஆக்டர்ஸ் பார்த்துருக்கலாம். டிஆர் மாதிரி நிறைய ஆக்டர்ஸ் வந்துட்டு அவங்களே ப்ரொடியூஸ் பண்ணி அவங்களே எல்லாமே பண்ணி ஒரு படம் வந்து டைரக்ட் பண்ணி ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த விதத்தில் பார்த்தோம்னா இப்போ இருக்க ஒரு பெரிய ஆக்டர், ஆல்மோஸ்ட் ஒன் அண்ட் ஒன்லி ஆக்டர் அண்ட் ப்ரொடியூசர் அண்ட் டிரெக்டர் வந்துட்டு தனுஷ்னு சொல்லலாம். அவர் வந்து டைரக்டராக அவர் தனியாக பண்ணுறாரு. அவர் நடித்த படம் மட்டுமே டைரக்ட் பண்ணாமல் தனியாக நிறைய படங்கள் பண்ணுறாரு. இன்னுமே நிறைய ப்ரப்போசல்ஸ் இருக்குங்கிறது நம்ம சினிமா சர்க்கிளில் வந்துட்டு பேசிக்கிறாங்க. நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம்னு ஒரு படம் எடுத்தார். அதில் வந்து ஜஸ்ட் அவர் டைரக்டர் மட்டும்தான், வேறு எதுவுமே கிடையாது. இவ்வளோ பெரிய ஒரு ஆக்டர் ஸ்டேஷனில் இருந்துட்டு வந்துட்டு இப்படி ஒரு டிரெக்ஷனுக்காக இவ்வளோ மெனக்கெட்டு ஒர்க் பண்ணுறாரு. அவருக்குள்ளே அவ்வளோ ஸ்டஃப் இருக்குது அவர் பிரெயின்லேன்னு நினைக்கிறப்ப ரொம்ப ஆச்சரியமாக தான் இருக்கும். இது யாருனாலையும் டினை பண்ண முடியாது. எப்பயுமே நம்ம பீப்புளுக்கு வந்துட்டு ரொம்ப ஒரு கெட்ட பழக்கம் இருக்குது. என்னென்னா ஒரு ஒரு பர்சன் வந்து அவங்க பீக்கில் இருக்காங்க அப்படின்னா, சினிமா மட்டும் இல்லை, பாலிடிக்ஸாக இருக்கட்டும், ஸ்போர்ட்ஸாக இருக்கட்டும், பப்ளிக் லைஃபாக இருக்கட்டும், என்னவா வேணாலும் இருக்கட்டும், அவங்க ஒரு பீக்கில் இருக்காங்க அப்படின்னா அப்போ செலிப்ரேட் பண்ண மாட்டோம். அவங்க காலம் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்கள ரொம்ப தூக்கி வச்சு கொண்டாடுவோம். அந்த ஒரு ரொம்ப தப்பான ஒரு விஷயம் நம்ம எல்லாத்துக்கிட்டையும் இருக்குது. அது நம்ம தான் மாற்றிக்கணும். அந்த விதத்தில் பார்த்தோன்னா இன்னொரு 50, 60 வருஷம், 70 வருஷம் கழித்து தனுஷுங்கிற ஒரு பேர் சொல்கிறப்போ சினிமாவில் வந்துட்டு அவர் வித்தவுட் எனி டவுட் வந்துட்டு அவர் லேக்ஸ் ஆஃப் பீப்புளை வந்து இன்ஸ்பயர் பண்ணுவார். புதுசாக நான் சினிமா பண்ணணுன்னு வர்றவங்க, ஆக்டிங் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க, டிரெக்டர் ஆகணும்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷனாக தனுஷ் அவர்கள் கண்டிப்பாக இருப்பாருங்கிறது நான் ரொம்ப உறுதியாக நம்புகிறேன். அவர் வந்துட்டு ஒரு ரொம்ப நேச்சுரலி டேலண்டட் ஒரு பர்சன் நான் சொல்லலாம். நான் ஏன் ஆக்டர்னு சொல்ல, டேரக்டர்னு சொல்ல அப்படின்னா எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. அந்தளவுக்கு வந்துட்டு ஒரு நேச்சுரலி டேலண்டட். தனுஷோட வாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் லேக்ஸ் ஆஃப் சாங்ஸை வச்சுட்டு நீங்கள் கேட்டு கூட ஒரு குழந்தையிலேருந்து ஒரு வயசானவங்கள வரைக்கும் யாரை கேட்டாலும் கூட இது தனுஷ் வாய்ஸ் தான் சொல்லி கண்டுபிடிச்சிருவாங்க. அவ்வளோ யூனிக்கான ஒரு வாய்ஸ். ரொம்ப சில ஆக்டர்ஸுக்கு மட்டுமே இந்த மாதிரி ஒரு வாய்ஸ் கிடைக்கும். நல்ல வாய்ஸ் இருக்கவங்க எல்லாருமே நல்லா பாடுவாங்கன்னு சொல்ல முடியாது, அது ஒரு விஷயம் இருக்குது. ஆனால் தனுஷ் வந்து ரொம்ப நல்லா பாடுவார். ஜஸ்ட் லைக் விஜய் மாதிரி தனுஷ் வந்து ஒரு எக்ஸ்ட்ராடினரி சிங்கர். அவரோட சிங்கிங் டேலண்ட் வந்துட்டு நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரியணும்னு இல்லை. அவர் பாடின கொலவெரி சாங் வந்துட்டு நாட் ஒன்லி இந்தியா, வேர்ல்டு வைடு ரொம்ப ட்ரெண்ட் ஆச்சு. வேர்ல்டு வைடு வந்துட்டு தனுஷ்னு ஒருத்தர் இருக்காருன்னு சொல்லி அந்த பாட்டு வந்து அவர் கூட்டிகிட்டு போய் காமிச்சது. அது மூலயமாவே அவருக்கு நிறைய படங்கள் வந்து ஹாலிவுட்டில் கூட கிடச்சிது.
எப்படி வந்துட்டு பழைய இதில் வந்துட்டு நம்ம கமல் சாரும் ரஜினி சாரும் வந்துட்டு ஒரு சில வருஷங்கள் முன்னாடி வந்து ஹாலிவுட், ஹிந்தி இந்த மாதிரி படங்கள் பண்ணிட்டு இருந்தாங்களோ, அதே மாதிரி தனுஷ்க்கு மட்டும்தான் அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சி அவருக்கான அந்த ஒரு அமையணும். எதுவாக இருந்தாலுமே வந்துட்டு இப்போ சூர்யா வந்து இவ்வளோ பெரிய ஆக்டராக இருக்கார், விஜய் சார் இவ்வளோ பெரிய ஆக்டராக இருக்கார். ஆனால் வந்துட்டு அவங்களுக்கெல்லாம் வந்து இப்போ டைரக்ட் இங்கிலீஷ் ஃபிலிம்ஸ் பண்ணோம் அப்படின்னா 100% வந்துட்டு தனுஷ்க்கு ஈக்குவலான டேலண்ட் அவங்களுக்கு இருக்குது. அவங்களால ஏன் பண்ண முடியல? ஒரு சிலருக்கு தான் அது அமையும். அந்த கால் ஷீட்டாக இருக்கட்டும், அவர் வந்து பண்ணுங்கிறது, விட்டு கொடுத்து போகிறது, இறங்கி போகிறது, இதெல்லாம் எவ்வளவோ பண்ணி தான் வந்து இந்த இடத்துக்கு வந்திருப்பார். ஒரு காமன் மேன். அவர் வந்துட்டு துள்ளுவதோ இளமை படம் பண்ணுறப்போ வந்துட்டு இன்ட்ரடியூஸ் ஆன ஆக்டர்ஸ் வந்து 20 to 25+ ஆக்டர்ஸ்னு சொல்கிறாங்க. அவங்க யாருமே இப்போ இல்லை. ஒரு சில 2-3 பேர் தவிர அவங்க யாருமே இப்போ கிடையாது. இத்தனை வருஷம் கழிச்சும் வந்து இண்டஸ்ட்ரியில் ஒருத்தர் வந்துட்டு ஒரு டாப் டயர் ஆக்டராக இருக்கார் அப்படின்னா அதுக்கே வந்து ஹேட்ஸ் ஆஃப். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பெரிய ஒரு அப்ரிசியேஷன் நம்ம அதுக்கு கொடுக்கணும். அதுக்கப்புறம் தான் வந்து மற்ற விஷயங்கள் எல்லாம். ஒரு ஆக்டருக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து அவங்க ஹெல்த். தனுஷ் வந்து எவ்வளவோ வருஷமாக வெஜிடேரியனாக இருக்காருன்னு சொல்லி நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. அவர் வந்து ஒரு பியூர் வெஜிடேரியன். அவர் வந்து ஒரு லார்ட் சிவா பக்தர் வேற. அந்த ஒரு காரணத்துக்காக தான் அவரோட பசங்களுக்கும் வந்துட்டு லிங்கா யாத்ரான்னு சொல்லி பேர் வச்சிருக்காரு. தனுஷோட ஒரிஜினல் பேரே வந்து வெங்கடேஷ் பிரபு. வெங்கடேஷ் பிரபுன்னு சொல்லி நீங்கள் யார்கிட்ட போய் கேட்டாலும், ஒரு காமனர்கிட்டயோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிகிட்ட யார்கிட்ட கேட்டாலுமே யாருன்னு தெரியாது. ஆனால் தனுஷுங்கிற அந்த ஒரு பேர் இன்னைக்கு நிறைய பசங்களுக்கு தனுஷ்னு பேர் வைக்கிற அளவுக்கு வளர்ந்துருக்காருன்னா மிகப்பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட் தான். இப்படி நான் ஏன் இது எல்லாமே சொல்கிறேன் அப்படின்னா, சினிமாவில் வந்துட்டு ஒரு சிலர்னால தான் வந்துட்டு ஒரு டிகேடை தாண்டி போக முடியும். ஒரு டிகேட் தாண்டதே வந்து இவ்வளோ பெரிய விஷயமா நான் சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் யோசிச்சுக்கோங்க. ஆல்மோஸ்ட் 25 இயர்ஸாக வந்து சினிமாவில் ஒரு டாப் டயர் ஆக்டராக இருந்துகிட்டே வராரு. அப்படிங்கிறப்போ எவ்வளோ பெரிய ஒரு சாக்ரிஃபைஸ், எவ்வளோ பெரிய ஹார்ட் ஒர்க் வந்து அவர் கொடுத்துருப்பார் அப்படிங்கிறது நம்மளால் யோசிச்சு பார்க்க முடியும். 25 இயர்ஸாக சினிமாவில் இருக்கார். ஆல்மோஸ்ட் 20 இயர்ஸுக்கு மேலேயே வந்து அவருக்கான தனுஷ் நற்பணி மன்றங்கள் நிறைய இருக்குது. அதை வந்து தனுஷே வந்து சப்போர்ட் பண்ணுறாரு. எப்படி நம்ம அஜித் சார் வந்துட்டு அவருடைய ஃபேன்ஸ் கிளப் எல்லாம் கலைச்சார், ஆனால் விஜய் சார் வந்து அவரோட ஃபேன்ஸ் கிளப்பை கட்டமைச்சு கொண்டு வந்தார். அதே மாதிரி தனுஷும் வந்துட்டு அவரோட ஃபேன்ஸ் வந்துட்டு இப்போ நல்லா ஒரு ஆர்கனைஸ்டாக கொண்டு வந்து ஒரு ஸ்ட்ரக்சரெல்லாம் மாற்றிட்டு இருக்காரு. நான் ஏன் இந்த விஷயத்துக்குள்ளே வரேன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நேற்று நம்ம நிறையா நியூஸ்லேயும் மீடியாஸ்லேயும் பார்த்துருப்போம். தனுஷ் சார் வந்துட்டு அவருடைய ஃபேன்ஸை மீட் பண்ணுறாரு. இப்போது ஃப்ரீக்வெண்ட்டாக ரீசெண்ட் டேஸில் வந்துட்டு எப்பயுமே மீட் பண்ணுற பழக்கம் இருக்குது. பட் ஆனால் வந்து இந்த ஒரு 2 to 3 இயர்ஸாக வந்து ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக மீட் பண்ணுறாரு. நீங்கள் அவருடைய ஃபேன்ஸு, அந்த நற்பணி மன்றத்தில் இருக்க ஹெட்டு, அந்த செக்ரட்டரிஸை, அதில் இருக்க வாலண்டியர்ஸ், மெம்பர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கனாலே தெரியும். ரொம்ப ரொம்ப ஆர்கனைஸ்டாக வந்துட்டு இந்த மீட்டிங்ஸ் எல்லாம் கண்டக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணிகிட்டு இருக்காங்க. எப்படி வந்து தளபதி விஜய் மக்கள் இயக்கம்னு இருந்துச்சோ, அவங்க எப்படி நல்ல விஷயங்கள் நிறைய பண்ணாங்களோ, அதே மாதிரி இப்போ வந்து தனுஷ் சாரோட ஃபேன்ஸ் வந்துட்டு நிறைய நல்ல விஷயங்கள் ரொம்ப வருஷமாக பண்ணிகிட்டு இருக்காங்க. நாட் ஜஸ்ட் ஃபார் திஸ் இயர் ஆர் திஸ் பாஸ்ட் 2-3 இயர்ஸ். அதுக்கு மட்டும் நான் சொல்ல. ஆல்மோஸ்ட் எனக்கு தெரிஞ்சே வந்து ஒரு 10 to 12 இயர்ஸாக வந்து பப்ளிக் ஒர்க் வந்துட்டு நிறையவே அவங்க பண்ணுறாங்க. இதனால நிறையா மற்ற ஆக்டர்ஸோட ஃபேன்ஸ் கூட அவங்களுக்கு சண்டையும் நிறையா வந்திருக்கு, நிறைய கான்ட்ரவர்சிஸ் வந்திருக்கு. அப்படி இருந்தாலும் கூட அவங்க வந்து அவங்களுடைய வேலையை கரெக்டாக பார்த்துட்டு வந்தாங்க. தனுஷ்கிட்ட நம்ம எல்லாம் கற்றுக்க வேண்டிய ஒரு நிறைய விஷயங்கள், நல்ல விஷயங்கள் இருக்குது. ஆனால் மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, அவர் எப்பயுமே கிரவுண்டடாக இருப்பார். சிம்பிளான தாட்ஸை மட்டுமே அவர் வந்து அவரோட ஃபேன்ஸுக்கு வந்து மீட்டப்போ சொல்லுவார். நல்லதே நடக்கும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப சாதாரணமான ஒரு விஷயந்தான். நல்லதே நடக்கும்னு சொல்கிறது வந்து யார் வேணாலும் சொல்லலாம். ஆனால் வந்து தனுஷ் சொல்கிறப்போ அவருடைய ஃபேன்ஸுக்கு வந்து அது கிரேட்டர் தேன் லைஃபாக அவங்க பார்ப்பாங்க. நான் வந்து ஒரு ரஜினி ஃபேன். நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். நான் வந்து எங்கள் தலைவர் சொல்கிறது வந்துட்டு எனக்கு ரொம்ப பெரிய விஷயமா படும். ஒரு சிம்பிளான விஷயம் தான் சொல்லியிருப்பாரு, ஆனால் அதை நான் வந்து ஃபாலோ பண்ணுன்னு சொல்லி என்னை இன்ஸ்பயர் பண்ணும். அதே மாதிரி தனுஷ் சார் சொல்கிறது வந்துட்டு நம்ம கண் எதிர்க்க பார்க்கலாம். எத்தனையோ பசங்க, அவரே வந்து பசங்க தான் அட்ரஸ் பண்ணுவார். அந்தளவுக்கு யங்ஸ்டர்ஸோட சப்போர்ட் வந்து தனுஷ்க்கு இருக்குது. தனுஷ், விஜய் இவங்கள மாதிரியான பெரிய பெரிய இன்ஃப்ளூயன்சர்ஸ், இவங்கெல்லாம் பெரிய இன்ஃப்ளூயன்சர்ஸ் தான் ஃபஸ்ட். அதுக்கப்புறம் தான் ஆக்டர்ஸ். இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாம் வந்து நல்ல விஷயங்கள் சொல்கிறப்போ வந்துட்டு அது போய் மக்கள்கிட்ட சேர்கிற விதம் வந்து ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும், ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். அவர் சொல்கிறாரு, நல்லது மட்டுமே நினச்சிட்டு இருங்க, மேனிஃபெஸ்ட் பண்ணுங்கள், நல்லது நடக்கும்னு சொல்கிறாரு. சிம்பிளான விஷயந்தான் இது. நமக்கு அவர் சொல்லாமே தெரியும். பட் அவர் சொல்கிறதுனால அதை வந்து எக்ஸ்ட்ராவாக ஒரு 10 செகண்ட் அதை யோசிச்சா அதை மட்டுமே ஃபாலோ பண்ணக்கூடிய நிறைய ஆட்கள் இருக்காங்க. ஸோ தனுஷ் வந்துட்டு இப்போ அரசியல் கட்சி ஆரம்பிக்க போகிறாரா இல்லையாங்கிற மாதிரியான பேச்சு வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கான ரீசன் என்னங்கிறது நான் உங்கள்கிட்ட ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண மாதிரி தான். நேற்று வந்து ஒரு பப்ளிக் மீட்டிங்லாம் வந்து கண்டக்ட் பண்ணியிருந்தாரு. அதில் வந்து அவங்க தனுஷ் சாரோட ஃபோட்டோ வச்சு இந்த கட்சி கொடி மாதிரியெல்லாம் ரெடி பண்ணியிருந்தாங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு.
இதில் 2 விஷயம் நான் உங்களுக்கு சொல்லி இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். ஒன்று வந்து டிஎம்கேவோ இல்லை வந்து மற்ற வேறு எந்த கட்சியாக இருக்கட்டும், ஒரு சில கட்சிகள் வந்து ஃபண்டு பண்ணி தனுஷை வந்து ப்ரெஷர் பண்ணியோ இல்லை புஷ் பண்ணியோ கட்சி ஆரம்பிக்க வைக்கிறாங்க. என்ன ரீசன் அப்படின்னா, இப்போ ஆளுங்கட்சியாக இருக்க தமிழக வெற்றி கழகத்தை வந்து கொஞ்சம் வந்து மினிமலைஸ் பண்ணணும், அவங்களுடைய சப்போர்ட்டை வந்துட்டு ஸ்கேட்டர் பண்ணணும், அவங்க ஓட்டை பிரிக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்காக பண்ணுறாங்கன்னு சொல்லி நிறைய டாக்ஸ் வந்து ஆல்ரெடி போயிட்டுருக்கு. 2 months முன்னாடியே வந்துட்டு ஒரு பெரிய கட்சி வந்து ஃபண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நேஷனல் மீடியாலேயே ஒரு ஆர்டிக்கல் வந்துச்சு. தனுஷ்க்கு ஃபண்ட் பண்ணி அவரை நிற்க வைக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதே மாதிரி இதே ஸ்டேஜில் நம்ம எலெக்ஷனுக்கு ஒரு 6 months முன்னாடி சூர்யா சாரை வந்து நிற்க வைக்க போகிறாங்க ஒரு கட்சி அப்படின்னு சொல்லி நீங்கள் நிறைய பேர் நியூஸ் பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக. ஆனால் வந்து சூர்யா அவர் சைடில் வந்து அவர் கண்டிப்பாக வந்து இல்லை அப்படின்னு சொல்லி மறுத்துட்டாங்க. தனுஷ் சாரை பற்றி இவ்வளோ நியூஸ் வந்தும் கூட தனுஷ் வந்துட்டு அவர் எதுவுமே இல்லை, நான் வந்து அரசியலுக்கு வரலன்னு சொல்லவே இல்லை. நேற்று நடந்த மீட்டிங்கில் கூட வந்துட்டு அவர் ஃபேன்ஸ் முன்னாடி இதை பற்றி எதுவுமே அட்ரஸ் பண்ணல. அவர் பேசினது இதெல்லாம் வச்சு எனக்கு என்ன தோணுதுன்னு நான் சொல்கிறேன். தனுஷ் சார் வந்துட்டு என்ன வேணாலும் இருக்கட்டும், யாராவது பின்னாடி இருந்து புஷ் பண்ணுறாங்களோ இல்லை பின்னாடி இருந்து சப்போர்ட் பண்ணுறாங்களோ பணம் நிறைய கொடுக்குறாங்களோ என்னவா வேணாலும் இருக்கட்டும், அவர் வந்து உண்மையாக வந்து நான் வந்து கட்சி ஸ்டார்ட் பண்ணி நான் வந்து நல்லது பண்ணுவேன் மக்களுக்குன்னு அவர் நினச்சிருந்தா மட்டும்தான் அவர் அரசியலுக்கு வர்றது வந்துட்டு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யார் மூலயமாவோ ஒரு தேர்ட் பர்சன் மூலயமா வர்றாரு அப்படின்னா என்னோட கருத்து என்னென்னா, அது வந்து ரொம்ப நாளைக்கு வராது இல்லையா. நம்மளா யோசிச்ச ஒரு விஷயம் பண்ணுறதுக்கும் 3வது மனுஷன் சொல்லி அதை நம்ம பண்ணுறதுக்கும் நிறைய டிஃப்ரென்சஸ் இருக்குது இல்லையா. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு என்னோட தாட் என்னென்னா வந்து எனக்கும் தனுஷ் ரொம்ப பிடிக்கும். நான் சொல்லிடுறேன், நான் வந்து டிவிகேக்காக பேசுகிறேன், ரஜினி சார் ஃபேனு, அண்ணாமலைக்கும் நான் மிகப்பெரிய ஃபேனு அரசியலில் அப்படின்னு இருக்கப்போ நான் தனுஷ் வந்து அப்போஸ் பண்ணி பேசுகிறேன்னு கிடையாது. எனக்கு தனுஷ் ரொம்ப பிடிக்கும். அவர் நல்லது பண்ணுறாருன்னா எனக்கு அந்த நல்லது வந்து நான் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணி நான் அதுக்காகவே நான் நிறைய குரல் கொடுப்பேன். அப்படி இருக்கப்போ வந்துட்டு தனுஷ் அவர்கள் வந்து ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாரு அப்படிங்கிறது வந்து அவருக்காக தோணி அவர் அதை செஞ்சாருன்னா கண்டிப்பாக வந்து அது 100% ரொம்ப உண்மையாக இருக்கும். அந்த ட்ரூத்ஃபுல்னஸ் எந்த ஒரு விஷயம் பண்ணாலும், ஒரு சின்ன விஷயம் யாருக்காவது நம்ம ஹெல்ப் பண்ணுறோம் இல்லை யாராவது நமக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க இல்லை நம்ம ஒரு சின்ன வேலை செய்கிறோம், ஒரு பொருளை இன்னொரு இடத்துக்கு கொண்டு போய் கொடுக்குறோம் அப்படின்னா கூட அதில் வந்து அந்த உண்மைத்தன்மை இருக்கணும். யார் மூலியமாவோ சொல்லி ஆர்டிஃபிஷியலாக பண்ணோன்னா அது கண்டிப்பாக இருக்காது இல்லையா. அதே மாதிரி தான் தனுஷ் சார் வந்துட்டு அவர் கட்சி ஆரம்பித்து நான் நல்லது பண்ண போகிறேன்னு நினச்சி அவர் வந்திருந்தார், வரப்போகிறாரு அப்படின்னா நான் வந்து அவருக்கு சேர்த்து நானும் ப்ரே பண்ணிக்கிறேன். ரொம்ப நல்ல விஷயம். அவரும் வந்து நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணட்டும். ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்த கட்சிகள் எல்லாருமே நம்மக்கிட்ட லஞ்சம் வாங்கி மட்டும்தான் எல்லா விஷயத்தையுமே பண்ணியிருக்காங்க. வாங்கின லஞ்சத்தையும் வந்துட்டு மக்களுக்காக செலவழிக்காமல் அந்தந்த கட்சியில் இருக்க அந்த உறுப்பினர்களுக்கும் அதில் இருந்த மெம்பர்ஸு மற்றவங்க யாருன்னு அவங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை, அவங்க எல்லாத்துக்கும் மட்டுமே டெவலப் பண்ணிக்குவாங்க. இப்போ நான் சுற்றி இருக்க ஏரியா வந்து ஃபுல்லாக காடாக இருக்குது, ஆனால் ஒரே ஒரு பெரிய வீடு மட்டும் இருக்குது. அது வந்து ஏற்கனவே வந்து ஒரு ரூலிங் பார்ட்டியில் இருந்த முன்னாடி ரூலிங் பார்ட்டியிலேருந்து ஒரு எம்எல்ஏவோட வீடு. அதை நான் காட்டணும்னு கூட எனக்கு தோண மாட்டேங்குது. ரொம்ப கஷ்டமாக இருக்குது இதெல்லாம் பார்க்குறப்போ. சுற்றி எவ்வளோ சின்ன குடிசைகள் வீடுகள்லாம் இருக்குது, ஆனால் ஒரு பெரிய வீடு மட்டும் இருக்குது. இந்த மாதிரி வந்துட்டு நம்மக்கிட்ட கொள்ளையடிச்சு மட்டுமே அவங்கள மட்டுமே வளர்த்துக்கிட்ட கட்சிகள் தான் வந்து தமிழ்நாட்டில் இது வரைக்கும் இருந்திருக்கு. இப்போ டிவிக்கே நல்லது பண்ணிகிட்டு இருக்காங்க, நம்ம கண்ணெதிர்க்க பார்க்குறோம். அண்ணாமலை அவர்கள் வந்துட்டு கட்சி ஆரம்பிக்க போகிறதா சொல்லியிருக்காரு, ரொம்ப நல்ல விஷயம். இப்போ தனுஷும் கட்சி ஆரம்பிக்கிறாரு அப்படின்னா இது வந்து ரொம்ப பாசிட்டிவான சேஞ்ச் தமிழ்நாட்டுக்கு. தனுஷ் ஃபேன்ஸ் எல்லாருமே ரொம்ப பெருமையாக இருக்காங்க. நீங்கள் கண்டிப்பாக பெருமைப்படணும். நீங்கள் ஒரு நல்ல ஐடல் தான் சூஸ் பண்ணியிருக்கீங்க. சும்மா வந்துட்டு இங்கே தமிழ்நாட்டில் பிறந்த ஒரு மிடில் கிளாஸ் பையன் வந்துட்டு போய் ஹாலிவுட்டில் வந்து கிறிஸ் ஈவன்ஸ் மாதிரி ஒரு அவெஞ்சர்ஸ் எடுத்த டேரக்டர் கூட போய் நடிக்க முடியாது. ஈவெண்ட்ஸ் மாதிரி ரயன் கோஸ்லிங் மாதிரியான பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் கூடலாம் போய் நடிச்சிட முடியாது. அது ரொம்ப சாதாரண விஷயமே கிடையாது. இவ்வளோக்கு ஏன் நம்ம இங்கேருந்து மேலே போய் அமிதாப் பச்சன் சார் கூட நடிக்க முடியாது, ஆனால் தனுஷ் அதை பண்ணியிருக்காரு. ரொம்ப ஒரு நேச்சுரலி டேலண்டட் பர்சன் ப்ளஸ் ஹார்ட் ஒர்க்கிங், இந்த ரெண்டுமே இருக்கனால மட்டும்தான் ஒரு இவ்வளோ பெரிய ஹைட்ஸ் வந்து அச்சீவ் பண்ணியிருக்காரு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தனுஷ் வந்துட்டு அவர் கட்சி ஆரம்பிக்கிறாருன்னு சொல்கிறப்போ. தயவு செஞ்சு ஃபேன்ஸ் வந்துட்டு ஒரு பாசிட்டிவாக இதை கொண்டு போங்க. சண்டை போட்டுக்க வேண்டாம். டிவிகேல இருக்க ஃபேன்ஸ் வந்துட்டு அவங்களுடைய தலைவருக்காக அவங்க ஓட் பண்ணுறாங்க. தனுஷ் சார் வந்து கட்சி ஆரம்பிக்கிறாரோ இல்லையோ, நான் இவ்வளோ பேசுகிறேன், அவர் ஆரம்பித்தாலும் ஆரம்பிக்கலாம், இல்லாமையும் போகலாம். அவர் வந்து இதை ஒரு நல்ல கட்டமைப்பாக கொண்டு போய் கடைசி வரைக்கும் இது ஒரு நல்ல நற்பணி மன்றமாக நடத்தி நிறைய பேருக்கு நல்லது பண்ணலாம். அது அவர் கையில் தான் இருக்குது. பட் ஆனால் அவர் வர்றாரு அப்படின்னா நான் அதை ரொம்ப நல்ல விஷயமாக தான் பார்க்குறேன். நம்ம காமன் பீப்புள் எல்லாருமே வந்து அதை நல்ல விஷயமாக தான் பார்க்கணும். ஒரே ஒரு நல்ல கட்சி இருக்குது, அதை எதிர்த்து 10 கெட்ட கட்சிகள் இப்போ இருக்குது அப்படின்னு வச்சுக்கலாமே. அப்படி இருக்க சூழ்நிலை வந்து பெட்டரா, இல்லை வந்துட்டு 4 நல்ல கட்சிகள் 4 கெட்ட கட்சிகள் இருந்தால் நல்லதா அப்படிங்கிறது நீங்கள் யோசிச்சுக்கோங்க. நல்ல கட்சிகள் மேலே வரணும். விஜய் சார், அண்ணாமலை மாதிரியான இவங்கெல்லாம் இன்னும் நல்லா ரூலிங் பார்ட்டி ஆப்போசிஷனாக வந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும்.
என்னுடைய கருத்து வந்து டிஎம்கே ஏடிஎம்கே இவங்கெல்லாம் வந்து இனி இருக்கவே கூடாது. ஏன்னா அவ்வளோ பாவங்கள் பண்ணிட்டாங்க. நானும் இது வரைக்கும் ஏடிஎம்கேக்கு தான் ஓட் பண்ணியிருக்கேன். என்னோடய ஃபேமிலியிலே டிஎம்கேக்கு ஓட் பண்ணியிருக்காங்க. நாம் எல்லாமே சேர்ந்து தான் வந்து நம்ம தமிழ்நாட்டை இப்படி வச்சுருந்துருக்கோம். இப்போ ஒரு நல்ல பாசிட்டிவ்ஸ் கிடைக்கிறப்போ வந்து அதை நம்ம தான் யூஸ் பண்ணிக்கணும். ஏடிஎம்கேலேருந்து நிறைய பேர் வந்து டிவிகேல ஜாயின் பண்ணிட்டாங்க. டிஎம்கேலேருந்து நிறைய பேர் போய் வேறு கட்சிகளில் ஜாயின் பண்ணுறாங்க. இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா சீமான் அவர்கள் வந்துட்டு நயினார் நாகேந்திரன், தமிழ்நாடு பிஜேபி பிரசிடென்ட் வந்து நயினார் நாகேந்திரன் அவர் இருக்கார். அவர், சீமான், நாம் தமிழர் கட்சி சீமான், அப்புறம் சரத்குமார் சார், இவங்க எல்லாமே வந்துட்டு ஒரே மேடையில் வந்துட்டு ஒரு ஹிண்ட் கொடுக்குற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. அவங்கெல்லாம் ஒரு கூட்டணி வைக்கிற மாதிரி. ஸோ அரசியல் வந்து எப்படி வேணாலும் மாறும். ஆனால் எது மாறாது அப்படின்னா அது நம்மளுடைய தாட்டும் நம்மளுடைய ஓட்டும் மட்டும்தான். இது வந்து அரசியல் டைமில் பேச வேண்டிய மாதிரி இருக்கும். பட் ஆனால் வந்து நம்மளுடைய திங்கிங் வந்து எப்போவுமே ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் வந்து நம்ம நாடு ஒரு கரெக்டான இதில் போகும். இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்தவங்க எல்லாத்துக்குமே வந்து மிகப்பெரிய நன்றி. தனுஷ் ஃபேன்ஸ் எல்லாத்துக்குமே வந்துட்டு ஒரு மிகப்பெரிய வேட்டை தான். இதுக்கப்புறம் வர எவ்வளோ படங்கள் அவர் கமிட் பண்ணியிருக்காரு. இப்போ 56 ஃபிலிம்ஸ் வந்துட்டு அவர் நடிச்சிட்ருக்காரு. 56th ஃபிலிம் நடிச்சுட்டு இன்னொரு ஆல்மோஸ்ட் 60 to 62 ஃபிலிம்ஸ் வந்துட்டு அவர் ஆல்ரெடி கமிட் பண்ணியிருக்காரு. அப்படி இருக்கப்போ வந்துட்டு அவர் கண்டிப்பாக இன்னும் நிறைய நடிக்க போகிறாருங்கிறது நல்லா தெளிவாக தெரியுது. இன்கேஸ் அவர் ஃப்யூச்சரில் பாலிடிக்ஸ்க்கு வந்தாலும் அது ரொம்ப நல்ல விஷயந்தான். தனுஷ்க்கும் நல்ல விஷயம், அவருடைய ஃபேன்ஸுக்கும் ரொம்ப நல்ல விஷயம். எல்லாருமே நல்லா இருக்கணும், எல்லாருக்குமே நல்லது நடக்கணும், யாருமே வந்து லெஃப்ட் அவுட்டாக இருக்கக்கூடாது. இனி பார்ப்போம் பாலிடிக்ஸ் எப்படி போகுது, சினிமா எப்படி போகுது, நம்மளுடைய ஒரு இண்டிவிஜுவல் லைஃப்பும் எப்படி போகுதுங்கிறது நம்ம இனி பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ இதுக்கு மேலே உங்களுக்கு ஏதாவது டிஸ்கஷன்ஸ் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. நான் இதுக்கு மேலே வீடியோவில் ரொம்ப லென்த்தாக போக முடியாது. கண்டிப்பாக நம்ம கமெண்ட்ஸில் டிஸ்கஸ் பண்ணலாம். So hope everything goes good and fine. Thank you.